ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு சேனல். ஸோ இன்றைக்கி இந்த வீடியோ எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா வீடியோக்குள்ள போதுக்கு முன்னாடி சேனல் புதுசாக சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கன் கிளிக் பண்ணி. ஸோ என்னோட சேனல் வீடியோ அப்டேட் பண்ண அப்படின்னா நோட்டிஃபை ஆகும் அண்ட் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும், ஃபன்ஃபுல்லாக இருக்கும் நம்புறேங்க. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா எங்கடா காலையில் ஸ்கூட்டி எடுத்துகிட்டு கிளம்புற அப்படின்னு கேட்டிங்கன்னா, எஸ் கிட்டத்தட்ட 9:30 ஆகுது. எங்கே போயிட்டுருக்கோன்னு பார்த்தீங்கன்னா ஜங்ஷனுக்கு போயிட்டுருக்கோம். ஏன் அப்படின்னா நம்மளோட பைக் இன்டர்செப்டர் 650 பார்த்தீங்கன்னா நம்ம சர்வீஸ் விட்டுருந்தோம். எங்கே அப்படின்னா தூத்துக்குடி ஷோரூமில். ஏன்னா திருநெல்வேலி ஷோரூமில் அந்த 3 நாள் 5 நாள் 2 தடவை வச்சு 2 தடவை சர்வீஸ் விட்டும் நம்மளுக்கு ஒரு சொல்யூஷன் கிடைக்கல. அண்ட் அவங்க சும்மா வச்சுட்டே நம்ம ஸ்பார்க் பிளக் மாற்றி கொடுத்தாங்க. ஸோ அதனால் நம்ம வேண்டாம், இதுக்கப்புறம் மறுபடியும் அந்த ஷோரூம் போக வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தூத்துக்குடி ஷோரூம் போனோம். தூத்துக்குடி ஷோரூம் ஏன் போனோம் அப்படிங்கிறது நீங்கள் நிச்சயம் போன வீடியோ பார்த்துருப்பீங்க. பார்க்கலாம் நான் சொல்கிறேன். ஏன்னா நம்ம சிறுமலை ரைடு தூத்துக்குடி ஷோரூமோட தான் போனோம். அப்போ தான் அந்த பிரச்சனை வந்துச்சு. அப்போ தான் செகண்ட் டைம் வந்துச்சு பிரச்சனை. ஃபர்ஸ்ட் டைம் திருச்சி போகும்போது வந்துச்சு. அப்போ பார்த்தீங்கன்னா லைவாக அவங்க எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணாங்க. ஸோ தட் என்னோட வண்டிக்கு இந்த பிரச்சனை இருக்கலாங்கிறது அவங்களுக்கு ஒரு ஐடியா இருக்குங்கிற காரணத்தினால தான் பார்த்தீங்கன்னா நம்ம தூத்துக்குடி ஷோரூமில் கொண்டு விட்டோம். அண்ட் அவங்க பார்த்தீங்கன்னா இப்போ என்னென்னா ஏர் கட் வால்வ் அப்படின்னு சொல்லி ஒரு புதுசாக ஒரு ப்ராப்ளம் சொன்னாங்க. நான் ஆக்சுவலி நான் என்ன பிளான் பண்ணி நான் என்ன யோசிச்சிருந்தேன் அப்படின்னா இன்ஜின் ஹீட் ஆனால் மட்டும்தான் இந்த ப்ராப்ளம் வருது. ஸோ இன்ஜின் ஹீட்டான ப்ராப்ளம் வருது அப்படின்னா நிச்சயம் டெம்பரேச்சர் சென்சார் இல்லைனா O2 சென்சார், அவ்வளோ அவுட்லெட் சென்சாரில் உள்ள இந்த O2 சென்சார் தான் போயிருக்கும் அப்படின்னு சொல்லி நினச்சிட்டு இருந்தேன். பட் அவங்க இல்லை ப்ரோ இதுதான் ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லி கன்ஃபார்மாக சொல்கிறாங்க. அது ஏர் கட் வால்வ்னு சொல்லி ஒரு சின்ன மாடியூல் மாதிரி வருது, அந்த மாடியூல் தான் ப்ராப்ளம் அப்படி சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால் அவங்களுக்கு நான் என்ன சொன்னேன்னா, ஓகே ப்ரோ நான் அரேஞ்ச் பண்ணி தரேன், எனக்கு 1 டே டைம் கொடுத்தீங்கன்னா நான் அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருவேன் சொன்னாங்க. அதுக்கப்புறம் அவங்க மேனேஜர்லேருந்து கால் பண்ணி எனக்கு இல்லை அப்படிலாம் பண்ண முடியாது, நீங்கள் இஷ்டத்துக்கு உங்கள் இஷ்டத்துக்கு நீங்கள் வாங்கி கொடுக்க முடியாது அப்படின்னு சொன்னாங்க. நான் சரி ஓகே, நான் பிரச்சனை கிடையாது, நான் வாங்கி கொடுக்கல, பட் நீங்கள் எனக்கு உடனே அரேஞ்ச் பண்ணி கொடுக்குற மாதிரி எதாவது பண்ணுங்கள், பிகாஸ் எனக்கு வண்டி எனக்கு அவசியம் எனக்கு அப்படி சொல்லியிருந்தேன். பட் அவங்க பார்த்தீங்கன்னா ஆர்டர் பண்ணால் 7லேருந்து 10 நாள் ஆகும், 14 நாள் ஆகும். ஸோ அதை எங்களால் கன்ஃபார்ம் பண்ண முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ வாட் கைண்ட் ஆஃப் அப்படின்னு அப்படி தான் தோணுச்சு எனக்கு. ஏன்னா பிகாஸ் ஒரு ஷோரூம் அவ்வளோ பெரிய ஷோரூம் வச்சுருக்காங்க, தே கான் சோர்ஸ் அ சிங்கிள் ஸ்பேர் அப்படின்னா என்ன செய்ய முடியும்? இதுக்கு கேட்டால் அதுக்கு ஒரு டயலாக் வரும். ஸோ புதுசாக ஒரு டயலாக் வச்சுருக்காங்க. என்னென்னா நாங்கள் எங்கள் ப்ரோட்டோகால் ஃபாலோ பண்ணி நாங்கள் பண்ணணும் ப்ரோ. சரி ஓகே, எங்கள் ப்ரோட்டோகால் ஃபாலோ பண்ணி என்னமோ பண்ணுங்க அப்படின்னு சொல்லி விட்டுட்டேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 2 டேஸ்க்கு அப்புறம் கொஞ்சம் நான் விட்டு எத்தனை நாள் Thursday விட்டேன். இன்றைக்கி டியூஸ்டே. ஸோ டியூஸ்டே கால் பண்ணி சொல்கிறாங்க, இந்த மாதிரி ஸ்பேர்ஸ் நாங்கள் ட்ரை பண்ணோம், எங்களுக்கு கிடைக்கல, ஸோ நீங்களே அரேஞ்ச் பண்ணி தந்துடலாம் அப்படிங்காங்க. இதுதானே நான் அன்றைக்கே சொன்னேன், நீங்கள் Thursday சொல்லியிருந்தீங்கன்னா நான் ஃப்ரைடே வாங்கிட்டு கொடுத்துருக்க போகிறேன். ஸோ ஃப்ரைடே கொடுத்துருந்தேன் அப்படின்னா நீங்கள் ரெடி பண்ணி வண்டியே கொடுத்துக்கலாம் நேரத்துக்கு, கிட்டத்தட்ட 4 டேஸ் உங்களுக்கு சும்மா தான் நின்றுருக்கு அப்படின்னு. சரி ஓகே அப்புறம் இதை மட்டும் அரேஞ்ச் பண்ணி கொடுங்க அப்படின்னு சொன்னாங்க. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்திங்கன்னா அழகுமலையான் ஆட்டோ ஒரு கடை இருக்குது. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா ராயல் என்ஃபீல்டோட அஃபிஷியல், அதாவது ஒரிஜினல் ஸ்பேர்ஸ் மட்டும் வைக்கிற கடை. ஸோ அவங்ககிட்ட பார்த்தீங்கன்னா சொன்ன இந்த மாதிரி வேணும் அப்படின்னு, ஒன்றும் பிரச்சனை இல்லை, அரேஞ்ச் பண்ணிக்கலாம் சொன்னாங்க. நான் ஆக்சுவலி டே பிஃபோர் எஸ்டர்டே டியூஸ்டே மார்னிங் ஆஃப்டர்நூன் ஈவினிங் தான் சொன்னேன், 7 o'clock சொன்னேன். அவங்க என்ன சொன்னாங்கன்னா இதுக்கப்புறம் கொரியர் பண்ண முடியாது ப்ரோ, நாளைக்கு ஒரு நாள் விட்டுருங்க, நாளை கழிச்சு வரும் அப்படின்னு சொன்னாங்க. பட் பார்த்தீங்கன்னா அவங்க அப்போயே கொரியர் பண்ணி விட்டு மார்னிங்கே வந்துருச்சு அப்படின்னாங்க. சரி ஓகே உடனே இப்போ வாங்கிடலாம் சொல்லி இன்றைக்கி போயிட்டுருக்கேங்க. போய் வாங்கிட்டு நேராக வண்டி எடுத்துகிட்டு ரிட்டன் வீட்டில் விட்டுட்டு அதுக்கப்புறம் பஸ்ஸு பிடிச்சி போய் தான் நம்ம கொடுத்துட்டு வர மாதிரி இருக்கும். சரி பார்க்கலாம் என்ன முடிவுன்னு சொல்லி. பட் இதுவும் பார்த்திங்கன்னா என்னோடய சைட்லேருந்து நான் எனக்கு ஹீட் ஆனால் மட்டும்தான் அந்த ப்ராப்ளம் வருது. ஸோ ஹீட் ஆனால் மட்டும் ப்ராப்ளம் வருது அப்படின்னா பேசிக்காக யோசிக்க வேண்டிய விஷயம் ஹீட் சென்சாரு. பட் அதை ஏன் இவங்க மாற்ற மாட்டேங்காங்கன்னு சொல்லி நான் தெரியலைங்க. மேபி நான் தப்பாக இருக்கலாம், பிகாஸ் ஹீட் சென்சாரால் கூட ப்ராப்ளம் இருக்கலாம், O2 சென்சாரோட கூட ப்ராப்ளம், இல்லை ஃபியூல் பம்பாக கூட இருக்கலாம், இல்லை அப்படின்னா டஸ்ட் ஏதாவது போய் நம்ம த்ராட்டில் பாடி நினச்சிக்கலாம். பிகாஸ் ஐ எம் நாட் அ பைக் எக்ஸ்பர்ட். எனக்கு பைக்கை பற்றி ஓரளவு தெரியும். பிகாஸ் நிறைய நம்ம ஆர்எஸ்லேயே பார்த்திங்கன்னா எல்லாத்தையும் பிச்சு போட்டு மாற்றி ஓரளவுக்கு பார்த்திங்கன்னா ஓகே இந்த ப்ராப்ளம்னா இந்த ப்ராப்ளம் இருக்கலாம் அப்படிங்கிற அசம்ஷன் என்னால் கொடுக்க முடியும். பட் அவங்க மெக்கானிக் சைட்லேருந்து பார்த்திங்கன்னா அவங்க ஃபுல் 24/7 அதுதான் அவங்க டியூட்டியே. ஸோ அதாவது அந்த பைக்கோடு தான் அவங்க இருக்கிறாங்க எப்போவுமே. ஸோ அதனால் அவங்க நிச்சயம் எக்ஸ்பர்ட்டாக தான் இருப்பாங்க. பட் அந்த எக்ஸ்பர்ட் அவங்க ஒரு கரெக்டான ஆன்சர்ஸ் நம்மளுக்கு கொடுக்காத போது நமக்கு டென்ஷன் ஆகுமா ஆகாதா? பிகாஸ் நான் கொண்டு விட்டது அந்த மாதிரி த்ராட்டில் ஓவர் ஹீட் ஆச்சு அப்படின்னா த்ராட்டில் ரெஸ்பான்ஸ் கம்மியாக இருக்குது. த்ராட்டில் ரெஸ்பான்ஸ் தான் கம்மியாக இருக்கே தவிர த்ராட்டில் ஆஃப் ஆக மாட்டேங்குது. நிறைய பேர் எல்லாருமே என்ன சொல்லுவாங்கன்னா ஃபியூல் பம்ப் போயிடுச்சு. ஸோ ஃபியூல் பம்ப் போயிடுச்சு அப்படின்னா எனக்கு அந்த ஸ்டார்டிங்லேருந்தே அந்த ப்ராப்ளம் இருக்கணும், ஆஃப் ஆகணும் வண்டி, அந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ். பட் எனக்கு அந்த ப்ராப்ளம்ஸ் எதுவுமே இல்லை. ஹீட் ஆனால் மட்டும் பவர் லேக் இருக்குது. ஸோ கட் ஆஃப் ஆக மாட்டேங்குது, பவர் லேக். அதாவது நான் த்ராட்டில் கொடுத்தேன் அப்படின்னா பெட்ரோல் உள்ளே போகாமல் அடைச்சா எப்படி ஒரு ஃபீல் இருக்கும், அது மாதிரி இருக்கும். பட் எனக்கு த்ராட்டில் விட்டுட்டு நான் த்ராட்டில் கொஞ்சமாக கொடுத்தேன், 1500 RPM கொடுக்குறேன் அப்படின்னா நிச்சயம் செமையாக போகுது. அதில் எனக்கு ஒரு லேகும் இல்லை, எதுவுமே இல்லை.
என்றைக்கு நான் வந்து 2000 அதாவது வந்து ஓவர் ஹீட் ஒரு ஹீட்டுக்கு வந்து நார்மலாக ஒரு ஹீட் ஆகுது அப்படின்னா 5K RPM தொடங்கும்போது எனக்கு வந்து அந்த லேக் இருக்குது. அடுத்து கொஞ்சம் ஓவர் ஹீட் ஆகுது அப்படின்னா 4K RPM, ரொம்ப ஓவர் ஹீட் ஆகுதுன்னா 3K RPM, அது எக்ஸ்ட்ரீம் போச்சு அப்படின்னா 2K RPM. ஸோ 2K RPMக்கு மேலே அந்த இது வந்து ஆகுது. அதுக்கப்புறம் வந்து நான் வந்து 1500 RPMல நான் ஓட்டுறேன் அப்படின்னா போயிட்டே தான் இருக்குது. எனக்கு இது வரைக்கும் வண்டி எங்கேயுமே நிற்கலை. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா திருச்சியிலேருந்து வரும்போது ஃபர்ஸ்ட் டைம் எனக்கு அப்போ தான் ஆச்சு. திருச்சியிலேருந்து வரும்போது அப்போ பார்த்தீங்கன்னா வந்து நம்ம வந்து ஆயில் சேஞ்ச் பண்ணதுக்கப்புறம் எனக்கு இந்த ஆயில் சேஞ்ச் பண்ணதுக்கப்புறம் தான் இந்த ப்ராப்ளம் வர ஆரம்பிச்சிது. ஸோ அதையும் நான் சொன்னேன், அவங்க அதை கன்சிடர் பண்ணுற மாதிரியே தெரில. அது வந்து ஒரு ப்ரொசீஜர் மாதிரி வச்சுருக்காங்கன்னு நினைக்கிறேன். அதுதான் அவங்க பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க. சரி ஓகே பார்க்கட்டும் அப்படின்னு நினச்சிட்டாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஏர்கட் வால்வ் வந்து நிற்கிறாங்க. இது கன்ஃபார்ம் தானா அப்படின்னு கேட்டபோது எஸ் ப்ரோ இதுதான் கன்ஃபார்ம்னு அடித்து சொல்லியிருக்காங்க. அதனால தான் வாங்க போய்கிட்டு இருக்காங்க. ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா இது ஒரு ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 3K வருது. 3K வந்து ஒரு பெரிய அமௌண்ட் தான் வச்சுக்கோங்களேன். இந்த பைக்குக்கு வந்து ஒரு பெரிய அமௌண்ட் இன்வெஸ்ட் பண்ணுறது வந்து கரெக்டாக, அதாவது இது வந்து அதுக்கு தான் ஷோரூமில் கொண்டு விட்றேன். இப்போ நான் நார்மலாக வந்து நான் வந்து என்னை வந்து ஓகே என்னை வெல் டு டூ அப்படின்னா வந்து நான் நார்மலாக ஒரு சின்ன கடையில் ஒரு லோக்கல் மார்க்கெட்டில் கொண்டு விட்டேன்னு வச்சுக்கோங்களேன். விட்ட உடனே என்ன சொல்லுவேன்னா ப்ரோ இந்த மாதிரி ஹீட் ஆகுது, இஷ்யூ ஆகுது. ஓகே ப்ரோ அப்போ ஒன்றும் பிரச்சனை இல்லை, இதை மாற்றி பார்த்தோம் அதை மாற்றி பார்ப்போம் இதை மாற்றி பார்ப்போம் எல்லாத்தையும் மாற்றி பார்ப்போம்னு சொல்லுவாங்க. பட் நான் ஷோரூமில் எதுக்காக கொண்டு விடுறேன் அப்படின்னா வந்து எனக்கு இந்த ப்ராப்ளம்ஸ் எதுவுமே இருக்கக்கூடாது. மாற்றி பார்ப்போங்கிற வந்து ஆப்ஷன்ஸே இருக்கக்கூடாது. அவங்களே எல்லாமே செக், அதாவது ஷோரூம் பொறுத்த வரைக்கும் நீட்டாக செக் பண்ணி இந்த பார்ட் தான் ப்ரோ போயிருக்கு, இதனால் இது மட்டும் மாற்றினா போதும்னு சொல்கிறதுக்காக தான் ஷோரூம் கொண்டு விடுறோம். பட் அவங்களே வந்து கன்ஃபார்மாக சொல்லாத மாதிரி நம்ம இது இங்கே நம்ம திருநாள் ஷோரூமில் இதே பிரச்சனை தான். கன்ஃபார்மாக இதான் போயிருக்கு அப்படின்னா வந்து அவங்க டெஸ்ட் பண்ணி பார்த்தாலே நிச்சயம் வந்து அவங்க ஸ்பேர்ஸ் வச்சுருப்பாங்க, ஏதாவது ஒன்று வச்சுருப்பாங்க. அதை வந்து டெஸ்ட் பண்ணி பார்த்தாலே தெரிஞ்சுட்டு போயிடுது. பட் அவங்க வந்து அதுக்கு வந்து ரெடி இல்லையா, இல்லைனா பண்ண மாட்டேங்கிறாங்களா, இல்லை நம்மளை வந்து வாங்க வைக்கிறாங்களா அப்படிங்கிறது தெரிய மாட்டேங்குங்க. பிகாஸ் திருநெல்வேலி ஷோரூம்லேயும் அதே கதை தான். இது வந்து செக் பண்ணி பார்க்கணும்னு சொல்ல மாட்டாங்க. இது வந்து மாட்டி பார்ப்போம் ப்ரோ, செக் பண்ணி பார்ப்போம், மாட்டி பார்ப்போம், புதுசாக மாட்டி பார்ப்போம் ப்ரோ, மாட்டி இருக்கோம் ப்ரோ. இந்த ஸ்பார்க் ப்ளக்லாம் மாற்ற வேண்டிய தேவையே கிடையாது. ஆனால் வந்து ஸ்பார்க் ப்ளக் மாற்றிட்டு இந்த மாற்றணும் அப்படிங்கிறதுக்காக பில் போட்டு கொடுத்துருக்காங்க. ரெண்டாவது என்னென்னா வந்து இந்த கேப், ஸோ அந்த ஸ்பார்க் ப்ளக் கேப் வந்து நான் வந்து ஏற்கனவே சேஞ்ச் பண்ணியிருந்தேன். பட் இருந்தாலும் அவங்க சேஞ்ச் பண்ணணுங்கிறதுக்காக சேஞ்ச் பண்ணி கொடுத்தாங்களா இல்லை வந்து உண்மையிலே உடஞ்சிருச்சான்னு தெரிலங்க எனக்கு. ஸோ இந்த மாதிரிலாம் வந்து அவங்க பண்ணிவிட்டுங்க. ஏன்னா வந்து ஒரு ஸ்பார்க் ப்ளக் அவங்கள்ட்ட நிச்சயமாக வந்து ஸ்பேர் இருக்கும், அவங்க டெஸ்ட் ட்ரைவ்லையோ யூஸ் பண்ணுறது இருக்கும். அது தூக்கி போட்டு செக் பண்ணால் முடிஞ்சு போச்சு. செக் பண்ணி அந்த ப்ராப்ளம் கண்டினியூ ஆச்சுன்னா வேறு ஆப்ஷன்ஸ்க்கு அவங்க போயிருக்கலாமே. பட் அவங்க வந்து சேஞ்ச் பண்ணி நம்ம கையில் கொடுத்து பில் பண்ணியே கொடுத்துக்கிட்டே இருக்கிறாங்க. ஸோ அதனால தான் ஷோரூம் பக்கமே நான் போகிறேன். அதாவது ஷோரூம் பக்கம் போகிறதுக்கு காரணமே வந்து இதெல்லாம் அவங்களே செக் பண்ணிவிட்டு நமக்கு வந்து ஒரு சொல்யூஷன் கொடுப்பாங்கிறது தான். பட் நம்ம திருநெல்வேலி ஷோரூமில் சொல்யூஷன் கொடுக்குற மாதிரி தெரில. இப்போ நம்ம தூத்துக்குடி ஷோரூமில் கொடுத்துருக்கோம். தூத்துக்குடி ஷோரூம்லையாவது சொல்யூஷன் கொடுப்பாங்கலாம் பார்க்குறதுக்காக தான் கொடுத்துருக்கேங்க. நம்ம தான் ஃபஸ்ட்டு கஸ்டமராக இருப்போம்னு நினைக்கிறேங்க. ஏன்னா காலையிலே வந்தாச்சு. இது இவ்வளோ நேரத்துக்கு பார்த்திங்கன்னா நிறைய ஒர்க் ஷாப் திறந்துருக்கே மாட்டாங்க. ஏன்னா 90% பார்த்திங்கன்னா வந்து இந்த அழகுமலையில் வாங்குறது ஒர்க் ஷாப்பில் வேலை பார்க்குறவங்க மட்டும்தான். ஏன்னா வந்து RE ஸ்பேர்ஸ் வந்து இவங்ககிட்ட வந்து ரெகுலர் ஸ்டாக்காக இருக்குது. அண்ட் கேட்டாலும் பார்த்திங்கன்னா 1 டேயில் அரேஞ்ச் பண்ணி கொடுத்தனால எல்லோரும் வாங்குறாங்க. இந்த அழகுமலை பார்த்திங்கன்னா சொன்னேன்னா நான் மட்டும் தான் ஃபஸ்ட்டு வந்திருப்பேன்னு. இன்னும் கடையை ஓப்பன் பண்ணி ஃபுல்லாக முடிக்கலை. இப்போ தான் வந்து அவங்க வந்து தூத்துட்டே இருக்கிறாங்க. ஆக்சுவலி வாங்க வேண்டிய பார்ட்ஸ் வாங்கியாச்சு. என்னென்னு பார்த்தீங்கன்னா நான் வந்து என்ன நினச்சேன்னா ஏர்கட் வால்வ்லாம் கொஞ்சம் பெருசாக இருக்கும், த்ராட்டில் பாடி சைஸுக்கு இருக்கும், உள்ளே ஏதாவது ஏர் ஃபில்டர் டப்பாக்குள்ளே இருக்கும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேங்க. நானும் பெரிய டப்பாவும் இருக்கும் 3000 rupees அப்படின்னா ஒரு குட்டியோன்னு டப்பா தூக்கிட்டு வந்து ப்ரோ இருந்தாங்க ப்ரோ அப்படிங்க. இது இல்லைடா ஏர்கட் வால்வுன்னு சொல்லி பெருசாக இருக்குது. இல்லை இதான் ப்ரோ அது அப்படின்னா நான் எடுத்து பார்த்தா அது ஏர்கட் வால்வு, அதாவது குட்டியோண்டு தாங்க இருக்குது. அதுக்கு வந்து கிட்டத்தட்ட 3000 rupees. சரி ஓகே வாங்கியாச்சு. இப்போ நான் வந்து பஸ்ஸில் தான் போய் கொடுக்கணும்னு சொல்லி நம்ம வந்து ஃபோன் பண்ணி சொல்லிட்டேன், ப்ரோ இந்த மாதிரி எனக்கு பார்ட்ஸ் நான் வாங்கிட்டேன், இப்போ வந்து கொடுத்துட்றேன்னா ஓகே ப்ரோ வாங்க ப்ரோ அப்படி சொல்லிட்டாங்க. ஆக்சுவலி இப்போ போயிட்டு வீட்டுக்கு போயிட்டு வண்டியை விட்டுட்டு அங்கேருந்து பார்த்தீங்கன்னா பஸ் ஸ்டாண்ட் போயிட்டு பஸ் ஸ்டாண்ட்லேருந்து பஸ் ஏறி தான் போகணும். இல்லை அப்படின்னா நம்ம ஸ்கூட்டியை கொண்டே நம்ம வந்து பஸ் ஸ்டாண்டில் போட்டு அப்படியே ஏறிடலான்னு யோசிச்சுட்டு இருக்கேன். பார்க்கலாம். ஆனால் ஒன்றுங்க, இந்த பஜாஜ் இருக்கா, ஸோ பஜாஜை வந்து நான் வந்து ரொம்பவே நிறைய வந்து கிரிட்டிசைஸ் பண்ணியிருக்கேன். ஏன் அப்படின்னா வந்து ஸ்பேர்ஸை ஒழுங்காக வச்சிருக்க மாட்டாங்கன்னு சொல்லியிருக்கேன். பட் பஜாஜ் கூட இப்போ ஸ்பேர்ஸ் வந்து ஒழுங்காக வைக்கிறாங்க. நான் ஆக்சுவலி இப்போ வந்து ரீசெண்டாக வந்து நேற்றோ முந்தானத்தோ வந்து ஒரு ஃபியூல் பைப் ஒன்று, ஸோ நான் வந்து என் ஆர்எஸுக்கு வந்து ஃபியூல் பைப் ஒன்று வந்து கட் ஆகிடுச்சு. ஸோ கட் ஆனதுனால பார்த்தீங்கன்னா வந்து நான் நிச்சயம் கிடைக்காது அப்படின்னு நினச்சேன் அந்த ஃபியூல் பைப்பு. பக்கத்தில் உள்ள எல்லா ஷாப்லையும் கேட்டுப்பட்டேன், இந்த மாதிரி ஃபியூல் பைப்பே கிடையாதுன்னு சொல்லிட்டாங்க. அதனால் ஷோரூமுக்கு வந்தேன். எப்படி இருக்காது, நம்ம வந்து நம்ம கீழே இறங்கும் போது நினச்சி தான் போனேன், எப்படி இருக்காது இவங்ககிட்ட ஆர்டர் பண்ணுவாங்க 14 நாள் இருந்தாலும் ஒரு இதுக்காக கேட்டுக்கிட்டோம் சொல்லி உள்ளே போய் கேட்டேன். பார்ட் நம்பர் கொடுத்தோடனே ப்ரோ ஸ்டாக் இருக்குது ப்ரோ அப்படின்ட்டாங்க. எனக்கு லைட்டாக நெஞ்சுலியும் வந்துட்டு உனக்கு அவங்ககிட்டே கேட்டேன், எப்படி ப்ரோ ஸ்டாக் இருக்குது ப்ரோ, முன்னாடி மாதிரி இல்லை ப்ரோ, இப்போ நாங்கள் எல்லாத்தையும் ஸ்டாக் ரெகுலராக வச்சுருக்கோம் ப்ரோ. கோடி கும்பிடு சூப்பர் ப்ரோ, பாராட்டிட்டு வந்தேன் ப்ரோ. இன்றைக்கி தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா வந்து பஜாஜ் ஷோரூமில் போயிட்டு நான் வந்து ஒரு பாட்டு வாங்கிட்டு வரேன் அப்படின்னா தான் ஃபர்ஸ்ட் டைம். அப்போது சொல்லிட்டு வந்தேன் ப்ரோ கங்க்ராட்ஸ் ப்ரோ, நல்லா பண்ணுறீங்க, கண்டினியூ பண்ணுங்கள். பிகாஸ் ராயல் என்ஃபீல்ட்ஸ் இப்போ நான் வந்து உங்கள் ஷோரூமில் போகிறதுக்கு காரணமே வந்து நீங்கள் பார்ட்ஸை ஒழுங்காக மெயின்டைன் பண்ணாமல் இருக்கிறது தான். பட் இப்போ பார்த்தீங்கன்னா ராயல் என்ஃபீல்ட் வாங்கியிருக்கேன், அங்கேயும் இதே கதை தான் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்தேங்க.
ஆக்சுவலி இதுதான் அந்த பாட்டு நான் சொன்னேன், எத்தூண்டாக இருக்குது பாருங்கள், இவ்வளோ தாங்க. இதுவே வந்து கிட்டத்தட்ட 2800 சம்திங்க. அண்ட் உள்ளே காட்டுற மாதிரிங்க எவ்வளோ பெருசாக இருக்குங்க. இது எனக்கு என்னமோ பெருசாக ஒன்றுமே இல்லைங்க. ஒரு சைடில் ஏர் உள்ளே போகுது, இன்னொரு சைடு ஏர் வெளியே வருது, அந்த மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. உள்ளே ஒரு ஸ்ப்ரிங்கை கொடுத்துருக்காங்க. எனக்கு என்னென்னா இப்போ வந்து இதை பார்த்ததுக்கப்புறம் இது போயிருக்குமா அப்படிங்கிற டவுட் எனக்கு இருக்குது. ஸோ பார்க்கலாம், போயிருந்துச்சுன்னா அவங்க ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இதுதான் பிரச்சனைனா கொடுத்த உடனே மாற்றி தர போகிறாங்க, வண்டி தூக்கிட்டு வீட்டுக்கு வந்துட்டே இருக்கலாம். ஃபோன் பண்ணி சொன்னேன், கொண்டு கொடுத்துட்டு போக போகிறோம், நாங்கள் ரெடி பண்ணி தரோம் சொல்லியிருக்காங்க. பேக்கில் எல்லாத்தையும் பேக் பண்ணிட்டு பஸ்ஸுக்காக கிளம்பிட்டு இருந்தேன். அப்போ கரெக்டாக பார்த்தீங்கன்னா என் ஃப்ரெண்டு நீலக்காசு ஃபோன் எடுத்தான். ஃபோன் அடிச்சு இல்லை எங்கே இருக்கேன் அப்படின்னா, வீட்டில் தான் இருக்கேன் அப்படின்னு. தூத்துக்குடி போமா, சாப்பிட போமா அப்படின்ட்டான். அடே கரெக்டான டைமுக்கு ஃபோன் அடிச்சியடா, நானும் இப்போ தூத்துக்குடி தான் கிளம்பிக்கிட்டு இருக்கேன். எங்கள் எதில் போகிறேன் அப்படின்னா, பஸ்ஸில் போகிறேன். பஸ்லேயா போகிறேன், வா நம்ம பிளாட்டினால போவோம் அப்படின்னா. இது பிளாட்டினாலாம் அவ்வளோ தூரம் போயிட்டு வருமாடா அப்படின்னு கேட்டேன். நீ வா, நான் உன்னை கூப்பிட்டு போகிறேன்னு சொல்லி நாங்கள் 2 பேரும் கிளம்பியிருக்கோங்க இப்போ தான். ஆக்சுவலி பஸ்ஸில் போகிறது தான் பிளானு. சடனாக பார்த்தீங்கன்னா வந்து பைக்காக மாறிடுச்சு. ஃபஸ்ட்டு வந்து பஸ்ஸில் போகிறதுக்கு பார்த்தீங்கன்னா இங்கேருந்து போகிறதுக்கு ஒரு 50, 2 பேருக்குன்னா 100, வரதுக்கு ஒரு 100, ஸோ 200 ஆகும். பட் இதில் வந்து அவ்வளோதான் பெட்ரோலே ஆகும்னாங்க. ஆக்சுவலி பெட்ரோலே பார்த்தீங்கன்னா வந்து மொத்தமே ஒரு 200 ரூபாய்க்கு போட்டோம். இப்போ வரைக்கும் ரிசர்வ் கூட உள்ளதாங்க. நாங்கள் திருநெல்வேலியிலேருந்து இங்கே வர வந்துவிட்டோம். இப்போ பார்த்தீங்கன்னா உள்ளே போய் கொடுத்துட்டு ரிட்டன் வரணும். அவன் சொன்னால் ரிட்டன் வீட்டுக்கு போகிறதுக்கு இருக்குண்டா அப்படின்ட்டு இருக்காங்க. தூத்துக்குடி ஊருக்குள்ளே வந்தாச்சு. இப்போ நேராக போயிட்டு பார்த்தீங்கன்னா வந்து நம்ம கொடுத்துட்டு அப்படியே கிளம்பலாம். போயிட்டு கொடுத்துட்டு அப்புறம் போய் சாப்பிட்டுட்டு இது வந்து ஆண்டவர் இல்லைன்னா ஆழ்வார் இல்லை கண்ணன், இந்த 3ல் எங்கேயா போய் சாப்பிடுவோம் அப்படின்னு இருக்கோங்க. ப்ளஸ் 12:30க்கு இப்போ பார்த்தீங்கன்னா டைம் 12:30 ஆகுது. 12:30க்கு இது 3 தான் திறந்துருப்பாங்க. ஸோ அதனால் போயிட்டு சாப்பிட்டுட்டு அப்படியே வீட்டுக்கு போயிடலாம் சொல்லி யோசிச்சுட்டு இருக்கோங்க. இன்னும் திடீர்னு இவ்வளோ கூட்டம், எவனுக்கு குப்பரை கொஞ்சம் தெரில. ஏன்னா ஃபுல்லாக இவ்வளோ கூட்டம் நிற்கவே இங்கே ரொம்ப கூட்டமாக இருக்குது. சரி ஓகேங்க, நம்ம போயிட்டு கொடுத்துட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து என்ன நிலைமை, நிலவரம், கலவரமா இல்லை அப்படின்னு சொல்லி நான் நிச்சயம் வந்து வீடியோ அப்டேட் பண்ணுறேன். ஸோ இந்த வீடியோ நான் இதோட முடிச்சுக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும், புரிஞ்சிருக்கும். நம்ம பைக்கை பற்றி என்ன ப்ராப்ளம் இருக்குது, என்ன நிலவரம் சொல்லி நான் நிச்சயம் அப்டேட் பண்ணிப்பேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் வீடியோ. அந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல்